16 செல்வங்களையும் 2025ஆம் ஆண்டு பெறக்கூடிய கும்பராசிக்காரர்களே, எங்கள் அன்பான ஒளிமயமான எதிர்காலம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னங்க புத்தாண்டு வரப்போகுது. ஏற்கனவே 23, 24லாம் பயங்கரமான அடி, பயங்கரமான பெயின் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வருஷம் இது எல்லாத்தையும் தாண்டி தாண்டி வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருஷமாச்சு சக்ஸஸ் இருக்குமா? நான் தான் சொல்லணுமா? சொல்கிறேன். 2025 கும்பத்துக்கு சக்ஸஸா இல்லை துன்பமா? இந்த பட்டிமன்றம் ஆரம்பமாகிறது. தீர்ப்பு கடைசியாக தான். ஆமாம், கும்பராசிக்காரங்க பேச்சு என்றைக்குமே பட்டிமன்றத்துக்கு தானே போகுது. நம்ம ஏதாவது சின்னதாக ஒன்று சொன்னால் கூட அது பட்டிமன்றத்துக்கு போகுதுல, பெரிய பேச்சு ஆகிடுதுல. பெரிய பெரிய வார்த்தைலாம் சில பேர் பேசியிருப்பான், அதெல்லாம் ஒன்றுமே பேச மாட்டாங்க. நம்ம கருத்துள்ளது உண்மையை தான் சொல்லுவோம், அது பேச்சு பொருள் ஆகிடும். உண்மை சொல்ல போனால் நம்ம குடும்பத்திலேயே நம்ம ஏற்றுக்க மாட்டாங்க. உண்மை தானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செய்கிறேன்னு சொல்லி பாருங்களேன், முதல்ல நம்பவே மாட்டாங்க. செஞ்சு காட்டு அப்படின்னுவாங்க. நான் 5 நாளில் 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள், கிழிப்ப அப்படின்னு எதிர்மறையாக தான் சொல்லுவாங்க. இல்லை நான் முடிஞ்ச செஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சவால் விடுவான் நம்மளை பார்த்து. இந்த சவால்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது கும்பராசிக்காரங்களுடைய வேலையாக போச்சு. ஆனால் மனுஷங்க சவால் மட்டும் விடலைன்னா நம்ம வெற்றி பெற முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதான உண்மை. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுடைய சவால்களை எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள். அதனால தான் நான் சொன்னேன், நம்ம சாதாரணமாக பேசினா கூட விவாதம் மேடை வச்சிருவாங்க அப்படின்னு. அது குடும்பத்தில் இருக்கட்டும், வேலையில் இருக்கட்டும், வியாபாரத்தில் இருக்கட்டும். ஆனால் என்னப்பா, நான் எதை செஞ்சாலும் ஹெட்லைனில் போகிறதாவே வேலையை வச்சுட்டு இருக்கீங்க. பெட்டி செய்திக்கே நான்லாம் சக்ஸஸ் ஆக மாட்டேன், நான் என்ன பேசினாலும் இப்படி ஆக்கி விட்டுறாங்க அப்படின்னு கும்பராசிக்காரங்க நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, உங்கள் வளர்ச்சி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பேசுகிறது என்றைக்குமே ஹெட்லைன் தான். ஏன்னா நீங்கள் உண்மையை மட்டும்தான் பேசுவீங்க. இருக்கிறத பேசினா யாருக்கு பிடிக்காம இருக்கும்? இப்போ இருக்கிற காலத்தில் இருக்கிறத பேசினா யாருக்காச்சும் பிடிக்குது? வாய்ப்பே இல்லை. உண்மையை பேசுகிறவங்க தான் கும்பராசி. ஒருத்தவன் இப்படி தாண்டா, அவனை போய் ஏன்டா நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. அதே மாதிரி வீட்டில் உங்கள் குடும்பத்திலேயே சண்டை அதிகமாக ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தை உண்மையை மட்டும்தான் சொல்லுவீங்க, பிரச்சனை ஆரம்பிச்சிடும். உண்மையை சொல்லாமல் பேசுகிறவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், உண்மையை சொல்கிறவங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா அவங்கள தட்டிட்டோம்ல, அதானே உண்மை. அப்போ கும்பராசி யாரையும் உரசாமல் வெளியே வரவே முடியாது. ஏன்னா கும்பத்துடைய அந்த ஒரு குணம் அது. யாரனா இருக்கட்டும், ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக உடைப்பீங்க. அந்த குணம் உங்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட கும்பராசிக்கு 2025 நிச்சயம் இந்த உலகமே உங்கள் வசம். கவலையே படாதீங்க. இந்த 2025 நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்க போகிறது. சில ஆனந்தமான விஷயங்கள் நடக்க போகிறது. புதிய உறவுகள் கிடைக்க போகுது. புதிய அன்புகளும் கிடைக்க போகிறது. புதிய காதலும் மலரப்போகிறது. சார், இது வரைக்கும் இருந்தவங்க தான் புரிஞ்சுக்கல சார், இனிமேல் வரவங்களாச்சும் புரிஞ்சுப்பாங்களா சார்? கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. புரிந்த மனிதர்கள் உங்கள் பக்கத்தில் வரப்போகிறாங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க, புரிந்தவர்களை இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. உங்களோடு பழகுவதற்கு மட்டுமல்ல, உங்களோட பயணத்திலும் மேற்கொள்வதற்கு. ஏன்னா உங்கள் கருத்துக்களை நிறைய பேர் வீட்டில் கேட்குறதில்ல. அதனால ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுறீங்க, ரொம்ப வருத்தத்துக்கு ஆயிடுறீங்க. அந்த வருத்தத்தை ஷேர் பண்ணத கூட யாரும் இல்லை. அதான உண்மை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நான் சொல்லட்டுமா? நேரடியாக கடவுளுக்கும் உங்களுக்குமே பேச்சுவார்த்தை தொடங்கிடுவீங்க. அதான உண்மை. உங்கள் நம்பிக்கை கடவுள் மேலே என்றைக்குமே இருக்கும். கடவுள் இருக்கிறாருங்க உங்கள் பக்கம், வேற என்ன வேணும்? இனிமேல் நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் கேட்கப்படும். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வரவேற்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய வளர்ச்சியை அடையக்கூடிய ஆண்டு இது. ஆடை ஆபரணங்கள், புதிய செல்வாக்குகள், சொந்த பந்தங்களுடைய பெரிய மரியாதை, மகிழ்ச்சிகள், ஒரு அங்கீகாரத்தை இறைவன் கும்பராசிக்கு கொடுக்க போகிறார். இவ்வளோ காலம் தேடிட்டு இருந்தீங்களா, அந்த அங்கீகாரத்தை கடவுள் கொடுப்பார். இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக 2025 அமைகிறது. இந்த வருஷத்தில் இன்னொரு கூடுதலான செய்தி என்னன்னா, சனி, குரு, ராகு, கேது உங்களுக்கு சப்போர்ட். 4 பேர் நினச்சி பாருங்கள். உங்களை தனி ஆளாக இருந்தாவே ஒன்றுமே அசைக்க முடியாது. 4 பேர் உங்களுக்கு கடவுள் துணை இல்லைனாவே உங்களை யாரும் அசைக்க முடியாது. அதான உண்மை. கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இப்போ 4 பேர் நினச்சி பாருங்கள் உங்களுடைய ஆட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு. 7.5 சனி, ஜென்மத்தில் இருந்த சனி ஃபஸ்ட்டு இப்போ விளங்குறாரு. அதனால் கொஞ்சம் நெருக்கடியில் இருந்தீங்க பாருங்கள், இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு. நெருக்கடியிலிருந்து உங்களுக்கு நிறுத்தப்படுகிறது. நெருக்கடி நிலை தகர்க்கப்படுகிறது. இனிமேல் என்ன, ஃப்ரீடம் தான். இது வரைக்கும் பேசலாமா பேச வேணாமா, வாக்கு கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா, செய்யலாமா செய்ய வேணாமா, இது வரைக்கும் இன்னொருத்தர் பின்னாடியே இருந்துக்கிட்டு இருந்தோம். இப்போது செய்வோம்டா. தைரியம், துணிச்சல். அதான் சொன்னேன், தளர்வுகள் கிடைக்கிது. நெருக்கடி நிலையிலிருந்து சனி ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறாரு. இனிமேல் உங்களுக்கு பூமி சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புதிய நட்புகள் கிடைக்கும். வியாபார ரீதியாக ஒரு இடமாற்றம் ஏற்படும். வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த பண விஷயங்கள் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். 2025 பொறுத்தவரைக்கும் நெருக்கடிகள் விளங்கும். சுதந்திரமாக செயல்பட போகிறீங்க. ஆனாலும் ஒரு சிலர் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை நல்லா கவனிச்சுக்குங்க. கும்பராசிக்காரங்களே, உங்களை யாரும் ஃப்ரீடமாக அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய சேவை மற்றவர்களுக்கு தேவை.
உங்களுடைய சேவை மற்றவர்களுக்கு தேவை. ஆமாங்க, நீங்கள் இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸில் ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே இருக்காது. நீங்கள் தான். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் தேவைகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் உங்கள் பேர் கும்பம். உச்சியில் இருப்பீங்க. எந்த விஷயம் தொடங்கினாலும் கும்பம் ஏன் முதல்ல வைக்கிறாங்க? அது மாதிரி தான் கும்பம் இருக்கிற இடம் மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனந்தமாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா மற்றவங்க இருக்கவே முடியாது. பல இடத்துல நீங்கள் உதவி செஞ்சுருப்பீங்க, பல இடத்துல அவங்க உதவியும் எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் உங்களை வளர விடக்கூடாதுன்னு அவங்க தெளிவாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்களா, அவங்கள சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க, உங்களை உயர்த்தவும் மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்டு வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, ஒரு குடும்பத்தில் இருக்கீங்களா, உங்களை அப்பப்போ மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன? உங்களை பெருமையாக பேசிட்டா அப்புறம் நீங்கள் ஆள ஆரம்பிச்சிருவீங்க. இப்படியெல்லாம் உங்களை பற்றி தப்பான கணக்கு போட்டு வச்சுருப்பாங்க. இப்படி நினைக்கிறவங்க மத்தியில் இந்த கும்பத்துக்கு 2025 சிறப்பாக அமைகிறது. பல சவால்கள் சந்திக்க போகிறீங்க. எல்லா வாய்ப்புகளையும் தரமாக சிந்தித்து வெற்றி பெறக்கூடிய நேரம். ஏற்கனவே உங்களுக்கு மனபலன்றது அதிகம், இன்னும் உயரப்போகிறது. அப்போ நினச்சி பாருங்கள், தைரியமும் அதிகரிக்க போகிறது. துர்க்கை அம்மனை அதிகமாக நீங்கள் வழிபடுங்க. கும்பராசிக்காரர்களே, ப்ளூ கலர், ஒயிட் கலர் நிறைய யூஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக துர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை தரப்போகிறார். இந்த வருஷத்தில் கவலைப்படாதீங்க. உங்கள் மனசுக்கு நீங்கள் தான் தைரியம் கொடுக்கணும். உங்கள் மனசுக்கு நீங்கள் தான் நண்பன். நீங்கள் தான் உங்களுக்கு நண்பன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், கடவுள் இல்லைனா கூட நீங்கள் இருப்பீங்க. இன்னொரு நண்பனை தேடவே தேடாதீங்க. உங்கள் நட்போடு நீங்கள் பழகுங்க. உங்கள் வாழ்க்கை உயர்ந்தே தீரும். வாழ்க்கையில் எந்த விதமான கெடுதலும் இந்த 2025 வராது. ஏதாச்சும் வாகனம் வாங்குறத பற்றி யோசிங்க, பூமி வாங்குறத பற்றி யோசிங்க, பணத்தை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் போடுறத பற்றி யோசிங்க. யாருக்காகவும் கடன் வாங்காதீங்க. அதே மாதிரி வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. அதில் மட்டும் கூடுதல் கவனத்தோட இந்த 2025 இந்த கும்பராசிக்காரர்கள் இருந்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்கள் எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. சாதாரணமாகவே அசைக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், 4 பேர் உங்களுக்கு துணை இருக்காங்க. சனி, குரு, ராகு, கேது. நினச்சி பாருங்கள், எப்பேற்பட்ட கொம்பனுக்கும் நீங்கள் தான் கொம்பன். ஆமாம் தானே? வாழ்த்துக்கள் கும்பராசி நேயர்களே. ஒளிமயமான எதிர்காலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு 16 செல்வங்களையும் கும்பத்துக்கு கண்டிப்பாக தரும். இது துன்பம் கிடையாது, இந்த வருஷம் இன்பம் தான். தீர்ப்பு சொல்லியாச்சுல, அப்போ கரெக்டு தானே? அப்போ கும்பத்துக்கு துன்பமா இன்பமா? இன்பம் தான். நான் தான் லாஸ்ட்டு சொல்கிறேன்னு சொன்னல, இன்பம் தான். உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய நேரம் வந்துருச்சு. உங்களுக்காக வாழக்கூடிய வருஷம். புதிய புதிய பாதைகளை நீங்கள் யோசித்து செயல்பட போகிறீங்க. பேங்க்கு டிரான்சாக்ஷன்லாம் கூடுதலாகும். ஒரு வழியில் காசு வராது, பல வழிகளில் வரும். நல்ல செய்திகள் வந்து சேரும். நீங்கள் வேணா பாருங்கள், இந்த ஓராண்டு இறுதியில் உங்கள் தகுதி உயரும். குழந்தை இருக்குது, புள்ள இருக்குது, புருஷன் இருக்கான், பொண்டாட்டி இருக்கான்னு கடமைக்கு வாழ்ந்துட்டுருப்பீங்க. எந்த விதத்திலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லையேன்னு ஏங்கிட்டு இருப்பீங்க. இப்படி பல இடத்துல நம்ம சந்தோஷமாக இல்லை. இந்த சந்தோஷம் இல்லைன்னும் போது தான் ஞானம் வரும். இதை எப்படி நம்ம பெறுவது? இந்த சந்தோஷத்தை எப்படி பெறுவது? அப்போ என்ன அர்த்தம்? ஞானத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இது இருக்குது. பல அற்புதங்கள் நடக்க போகுது நம்ம எல்லாருக்குமே. நம்புங்க, நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.